அம்மா, இன்னைக்கு நீ என்ன செய்ய போற? இன்னைக்கு பட்டாணி, சுண்டல், பாசிப்பயிறு, கடலப்பருப்பு போட்டு வடை சுட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பட்டாணி, சுண்டல், பாசிப்பயிறு, கடலப்பருப்பு ஊற வச்சு எடுத்தது. அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், அறுத்து வச்ச பச்சை மிளகாய், மல்லித்தழை, இஞ்சி. அவ்வளோதான் போதுமாம்மா, இல்லை வேற ஏதாவது வேணுமா? வேறு என்னென்ன போடணுன்னா உப்பு போடணும், சோம்பு, பட்டை, அதெல்லாம் நான் மிளகாப்பொடி போட வேண்டாம். ஓகே. மிளகாப்பொடி இல்லை தம்பி, பச்சை மிளகா போட போகிறேன். வரமிளகா போட போறியா? ஆமாம் தம்பி, வரமிளகா மற்றும் வெள்ளைப்பூடு, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் போட்டு ஜாரில் அரைச்சிக்குவோம். சரி, வா போய் அரைக்கலாம். ஜாரில் கடலை எல்லாம் போட்டுட்டு அதில் நம்ம வரமிளகாயும் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச சோம்பு எல்லாம் போட்டுக்கலாம், வெள்ளைப்பூடையும் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வரலாம். அம்மா, தண்ணி ஊற்றிக்கலாம். என்ன பண்ணாங்க? ஓகேம்மா, நல்லா அரைச்சாச்சம்மா. ஆமாம் தம்பி, அரைச்சிட்டேன். அம்மா, இப்போ என்ன செய்யலாம்? இப்போ நம்ம அறுத்து வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, மல்லித்தழை இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சுக்கணும். தண்ணியே ஊற்றக்கூடாது. வெங்காயம் போட்ட உடனே அதுவே கொஞ்சம் தண்ணி வர மாதிரி வந்துடும். நல்லா மணமாக இருக்குது பாருங்கள். நல்லா பிசையும் போதே வாசம் வருதுமா. ஆமாம் தம்பி, இதில் வந்து நல்லா சத்துள்ள பட்டாணி, பாசி பயிறு, சுண்டல், கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கறனால நமக்கு நல்லா சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். உடம்புக்கும் மிகவும் சத்துள்ளது. நல்லா பிசைஞ்சாச்சு. இதை வந்து சிறு சிறு உருண்டைகளாக நம்ம இப்படி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். அம்மா, 10 உருண்டை இருக்குது. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த உருண்டையெல்லாம் எடுத்து நம்ம நல்லா இப்படி தட்டி எண்ணெயில் போடணும். அம்மா, வடைச்சட்டி இப்போ நம்ம வச்சுக்கலாமா? ஆமாம் தம்பி, வச்சுக்கலாம் வாங்க. அடுப்பில் வடைச்சட்டி வச்சுட்டோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எத்தனை ஸ்பூனுமா ஊற்றிக்கலாம்? ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றணும் தம்பி, வடை சுடுறதுக்கு. ஓ, 1/2 லிட்டர் ஊற்றணும். ஆமாம், எண்ணெய் நல்லா காயட்டும். ஏம்மா, அடுப்பு பற்ற மாட்டேங்குதாம்மா? ஆமாம் தம்பி, அடுப்பை கீழே சிலிண்டரில் ஆஃப் பண்ணிட்டேன். தெரியாமல் மேலே வச்சு திருப்பும்போது எரியவே இல்லை. இப்போ எரிகிறது. என்ன காஞ்சிருச்சுமா? இப்போ வடையை போட்டுக்கலாம்.
அம்மா கரண்ட் போயிருச்சு. ஆமாப்பா, கரண்ட் போயிடுச்சு. அம்மா எடுக்கலாமா? எடுக்க வேண்டாம், அப்படியே திருப்பி போடுவோம். இப்படி திருப்பி திருப்பி போட்டுக்கணும். அப்போ தான் வந்து பின்புறமும் நல்லா வேகும். சரியா? இதை நம்ம 2 தாட்டி போடலாமா? 2 தடவை போடலாம். 2 தடவை எண்ணெயில் போடலாம். ஆமாம். அதாவது நடுவில் ஆட்டோ எப்படி ஸ்டாப் ஆகுமோ அந்த மாதிரி அடுப்பு ஸ்டாப் ஆயிடுச்சு. அது இப்படி சிம்மில் வைக்கிறதுக்கு பதிலாக இப்படி திருப்பி ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது நல்லா வந்து வேகட்டும். நம்ம இப்படி கொஞ்சமாக திருப்பி திருப்பி போடணும், அப்போ தான் வேகும். இப்போது மொதல் டைம் போட்டதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ முன்னாடியே நம்ம எண்ணெயில் போட்ட வடையை திரும்பியும் போட்டுக்கலாம். வாசம் தூக்குதுமா. ஆமாம்ப்பா. என்னம்மா வேறு எதுவும் டயலாக் இல்லையா? இல்லை தம்பி, நான் இந்த வடையெல்லாம் வடை மாவெல்லாம் வந்து உருட்டி உருட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அது வந்து பேச முடியவில்லை. இது வெந்துருச்சான்ட்டு பாரு தம்பி. குடுமா நல்லா இருக்கு. இப்படி நம்ம இப்படி பிச்சோம்னா நல்லா ஒரு பசுமையான கலர் தெரியுது பாருங்கள். நான் சாப்பிட்டே பார்க்குறேம்மா. சாப்பிட்டு பாருங்கள், சூடாக இருக்குது. நல்லா வெந்துருச்சுமா. நல்லா வெந்துருச்சா? சுவையாக இருக்கா? சுவையாக இருக்குது. டீ கடையில் காலையிலையோ சாயந்தரமோ வெயிட் பண்ணி பருப்பு வடையை சூடாக சாப்பிட்றதுக்கு நம்ம உட்காந்துருப்போம். அதெல்லாம் இல்லாமல் நம்ம வீட்டில் செய்யும்போது ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். அம்மா செஞ்ச பருப்பு வடை எப்படி இருக்குன்னு வாங்க கேட்கலாம். அம்மியாய் சாப்பிடுமியாய், சாப்பிட்டு சொல்லு. வடை ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அம்மா செஞ்ச பருப்பு வடை உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த சாப்பிட்டு சொல்கிறேன். அற்புதமாக இருக்குது.